நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட சென்னை ஆஸ்ட்ரோவிஷன் வி ராஜ்குமார் மெடிக்கல் ஆஸ்ட்ரோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் மனசுல ஓடிட்டே இருந்துன்னு சொல்லலாம். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாம்மா. அதாவது நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்யறோமோ இந்த காலத்துல பாவக்கணக்கு அப்படிங்கிறது அதிகமாகவே தான் இருக்குமா, கொஞ்சம் கூட குறையல. தெரிஞ்சே பாவம் செய்யறான், கண்ணால பார்த்திருக்கீங்க, தெரிஞ்சே பாவம் செய்யறான், தெரிஞ்சே சில விஷயங்கள் பண்றான். இதுக்கெல்லாம் இந்த பாவக்கணக்கு அப்படிங்கிறது உண்டு. இந்த பாவக்கணக்கு எது எதுல எல்லாம் வருது? குடும்பத்துல இருக்கும், வேலையில இருக்கும், எல்லா இடத்துலயுமே இந்த சில பேர் தெரிஞ்சு பண்றான், சில பேர் தெரியாம பண்றான். தெரிஞ்சு பண்ணினாலும் தெரியாம பண்ணினாலும் குற்றம் தான். கர்ம வினை தான். சோ அப்ப இந்த பாவக்கணக்கு அப்படின்னு சொன்னா இது நமக்கு இந்த பாவக்கணக்கு நம்ம எந்த இடத்துல போய் நம்ம விமோச்சனம் தேடணும், நம்ம பாவம் செஞ்சிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயம் பண்ணிட்டோம், அப்போ நம்ம எந்த இடத்துல அதுக்கு விமோச்சனம் தேடுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அப்போ இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படியாப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம விவரமாவே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சார். சார், எல்லாரையுமே அடக்கி பழகிட்ட ஒரு ராசினா சிம்ம ராசி தான். நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டாங்க. சோ இவங்களுக்கு என்ன மாதிரி பாவங்கள் லிஸ்ட்ல இருக்குன்னு இவங்க பாத்தீங்கன்னா பாவம் பார்க்க அஞ்சவே மாட்டாங்க, பாவம் பண்றதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் சிம்ம ராசி பாவம் பண்றதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. என்ன அதிகாரம் கிடைத்தவுடன் தன்னை கீழே இருப்பவர்கள் மதிக்காமல் நடந்து கொள்வது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பதவி செல்வாக்கை பயன்படுத்தி பாவம் செய்வது. பதவி செல்வாக்கெல்லாம் இப்ப நீ ஒரு பெரிய பதவியில இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீ பாவம் பண்ணலாமா? நீ எவ்வளவு பெரிய பதவியில இருக்க. இப்போ ஒரு கோவில்ல அறநிலைத்துறையில இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோவில்ல ஒரு அறநிலைத்துறையில ஒரு பெரிய ஒரு ஆபீசரா இருக்க. நீ அந்த மாதிரி ஒரு ஆபீசரா இருக்கும்போது அது தெய்வ தொண்டுல, நீ மத்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தா கூட நீ ஏதோ செஞ்சுட்டு போ, ஆனா ஒரு கோவில் தொண்டுல இருந்து நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்றியே, அதெல்லாம் தெய்வம் பார்த்துட்டு தானே இருக்கு. கண்டிப்பா அதான் கண்டிப்பா சரி. இப்ப நான் பாவம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கலாம். சோ நான் பாவம் செஞ்சதுனால ஏழையா பிறப்பேனா? பாவம் செஞ்சதுனால ஏழையா பிறப்பீங்களான்னு கிடையாது, நம்மளுடைய கர்ம வினை. கேட்பாங்கல்ல சார், நான் என்ன பாவம் பண்ணேன் அது பாத்தீங்கன்னா உன்னுடைய கர்ம வினை. அதாவது அப்பா அம்மா நல்ல பணக்காரர்களாக இருப்பாங்க, அப்பா அம்மா நிறைய பணம் சேர்த்து நல்ல கோடிக்கணக்கில் சொத்தெல்லாம் இருந்திருக்கும். புள்ள ஊதாரித்தனமா இருந்தா எப்படி இருக்கும், எல்லாம் இழந்து கடைசியில அந்த புள்ள எப்படி இருப்பான், ஒவ்வொரு வாடகை வீட்டுல தனியா. அம்மா அப்பா எல்லாம் அப்படி வாழ்ந்தாங்க சார், அவங்க எல்லாம் அப்படி இருந்தாங்க சார், கடைசியில எனக்கு அந்த ஒரு இது இல்லாததுனாலதான் நான் இன்னைக்கு நீ செய்த பாவங்கள், நீ செய்த விஷயங்கள், நீ ஏமாத்தினது, பொண்ணை ஏமாத்தினது, நீ என்ன செய்யக்கூடாத பாவங்கள்லாம் நீ செஞ்சு அத்தனையும் உன்னை பின்தொடர்ந்து வரும். இதை செய்யாத பாவம் அப்படின்னு சொன்னா அதை தான் நான் முதல்ல செய்வேன் அப்படின்னு சொன்னா அவனை திருத்த முடியுமா? அதேதான் நடக்கும். கண்டிப்பா சார். இப்ப நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால அவர் பாதிப்படைஞ்சிட்டாங்க. நான் கேட்கிற ஒரு சின்ன மன்னிப்பு அந்த பாவத்தை எல்லாத்தையும் மாத்திரும். அதெல்லாம் மாத்தாது. அந்த நீ ₹1 விலைக்கேற்றி வச்சுட்டு நம்ம மாத்துமானா, நீ கோவிலுக்கு நீ சும்மா நான் ஒரு இதை பண்ணிட்டு மாத்துவியானா கிடையாது. அதற்கான பிராயச்சித்தத்தை நீ போய் தேடணும். பிராயச்சித்தம் தேடி நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன், நீ என்னைக்கு மனசார உணர்றியோ அன்னைக்குதான் அப்பதான் உன்னுடைய கர்மா கரையும். நீ சும்மா பண்றதுனால கர்மா கிடையாது, அதற்கான ஆலயம். இந்த காலத்துல இன்னைக்கு எத்தனை பேர் எவ்வளவு ஆலயங்கள், முன்னாடி எல்லாம் கோயிலுக்கு எல்லாம் போனாங்களாம் தெரியாது, இன்னைக்கு ஒவ்வொரு கோவிலையும் பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு, எவ்வளவு பேர் எத்தனை பேர் இன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்றாங்க. அந்த மாதிரி நீ போய் உன்னுடைய பாவ கணக்கை நீ தீர்க்க வேண்டும். ஓகே சார். இப்போ பர்டிகுலரா கோயிலுக்கு போறதுனால பாவம் எந்த கோயிலுக்கான போலான்னு சொல்றீங்களா? எந்த கோயிலுக்குன்னு இல்லம்மா, இந்த ராசிக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் உன்னுடைய பாவ கணக்கு குறையும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஓகே சார். சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து போகாததுலும் ஒரு பாவ கணக்குல சேருமா? விட்டு கொடுத்து போகாததுன்னு சொல்றதை விடமா எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணுமோ அந்த இடத்துல அவன் விட்டு கொடுத்து போறதுக்கு பழகி கொள்ள வேண்டும். எல்லாமே நான் தான் செய்வேன், எல்லாமே நான் தான், என்னுடைய மேற்பார்வையில தான் இருக்கணும், எல்லாமே நான்கிற இடத்துல இருந்த அப்படின்னு சொன்னா அது தவறு, பாவம். ஓகே சார். இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் சார்? இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அமர சுந்தரேஸ்வரர் ஆலயம், அமர சுந்தரேஸ்வரர் ஆலயம் கும்பகோணத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிம்மராசிக்காரர்கள் ஏற்கனவே இப்ப சிம்மராசி பொறுத்த அளவுக்கு அஷ்டமச்சனி நடக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ல ஜாதகத்துல குரு, இப்படி இருக்கக்கூடியவர்கள் அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு பாவம் செய்யக்கூடாது. சரியா? நீ தெரியாம நீ செஞ்சிட்டியா, அதுக்கு பிராயச்சித்தம் கண்டிப்பா தேடிக்கும். நாளைக்கு உன் குழந்தைகளை பாரு, பேரம்பேத்திய பாரு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால
அந்த மாதிரி எல்லாம் விஷயத்த பார்த்தால் நல்லது, இல்லைன்னா கஷ்டம். ஓகே சார், எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நீங்க சிம்ம ராசின்னு சொல்லும்போது அதிகாரத்தை பயன்படுத்தின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ போலீஸா இருக்காங்க, லாயரா இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா பாவம் ஒரு இது செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்கல்ல. ஸோ அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வாதாடி ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறது, அதுவும் பாவ கணக்குல தான் செய்யணும். அதாவது ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, அடித்தடி என்னமோ சொல்லுவாங்க. அதாவது அண்ணன் தம்பி ஆகாத ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது மறந்துட்ட, டக்குன்னு எல்லாம் வர மாட்டேங்குது. அதாவது அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். அதாவது இப்போ தப்பு செய்யறான் அப்படின்னு சொன்னா, தவறு செஞ்சிருக்கான்னு சொன்னா அடிச்சுதான் உண்மையை கேட்கறாங்க, அது அவங்களுடைய தொழில். அவங்க அடிச்சு, அதே போல நீ ஒரு அப்பாவியை போட்டு அடிச்சேன்னு சொன்னா பாவம், தப்பு செஞ்சவனை நீ அடிச்சேன்னு சொன்னா கரெக்ட். கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு செய்யறான், எட்டு போட்டுலாம் போறான் பார், கண்ணா பின்னான்னு எத்தனை லேடி கேஸ்ல எத்தனை கேஸ்ல எல்லாம் மாட்டுறான் பார். அவனெல்லாம் நீ தலகை அடிச்சு தொங்க விட்டு நீ இது அடிச்சாலும் தப்பே கிடையாது, பாவமே கிடையாது. சரியா? ஆனா ஒரு அப்பாவியை போட்டு நீ அடிக்கிற பத்தியா, அது பாவம். ஒரு அப்பாவியை போட்டு அடிக்க கூடாது. அது தெரிஞ்சு அடிச்சாலும் சரி, தெரியாம அடிச்சா ஒரு அப்பாவியை நீ அடிக்காது. தெரிஞ்சு தப்பு செய்யறான் பாரு, தெரிஞ்சு தப்பு செஞ்சுட்டு நக்கலா ஒரு மாதிரி கோர்ட்டுக்குள்ள எல்லாம் சிரிச்சுட்டு போறவன எல்லாம் நான் பாத்திருக்கேன். நிறைய இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் பாத்திருக்கேன். தப்பு செஞ்சுட்டு என்னடா ஏன்டா கேமரா எடுக்கிற மூடுறா அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போறோம், அந்த மாதிரி போறோம். அவனெல்லாம் நீ வெளுத்து வாங்க, தப்பே கிடையாது. அதே போல ஒரு அட்வொகேட்டா இருந்தாலும் அவங்க அட்வொகேட்னு எடுத்துட்டா நியாயமா தனக்கு சேர வேண்டியது வாங்கி கொடுக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் மத்தியில எடுத்தோம்னா நியாயமா போறவங்கள நான் பார்த்திருக்கேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த அளவுக்கு இன்னும் என்னோட விஷயத்துக்கு இன்னும் வரல. கண்டிப்பா சார், நீங்களும் சிம்மமா இருந்தீங்கன்னா அதிகாரத்துல இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி சார். நன்றிமா.